யாரப்பனே? அது கிடைக்காம திடுறேன் சாமி. ரொம்ப சிரமமாக இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் எதை பிணைகிறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சேன். இப்போ யாரை பிணைகிறதுன்னு தெரியல. கிடைச்சா ரொம்ப சிரமமாக இருக்கு. அது இல்லை, நாங்கள் திருந்திட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போவும் பிணைகிறதுன்னா பிணையலாம் வேண்டாம், போதும். ரொம்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க விளைஞ்சாலா எல்லாத்துக்கும் வயசாகி போயிருச்சு, அது என்னத்தையோ சொல்லட்டு, அதனால என்ன திரும்பிக்கிட்டா வருது, அவங்களுக்கு போயிருச்சு. உங்களை சொல்ல, நீங்க என்னைக்கு இளைஞர் தானே, அப்படியே சொன்னாலும் என்று மார்க்கண்டேன் தான் நீங்க. எப்போ உங்களை பார்த்தனா அப்ப மாதிரி தான் இன்னைக்கு இருக்கீங்க. அது பகவானே, காலையில ஒரு காலடி மண் எடுக்க நாளைகேஷன் எதுக்குங்க? ஆமா, சுத்தி போடுறேன் சுத்தணும், என் கண்ணு பற்றோம்னு. ஓஹோ, யார் அப்பனேன்னு கேட்டேன். இன்னும் கல்யாணமே பண்ணல, எங்கிட்ட அப்பா ஆகுறது? எப்ப அப்பா ஆவீங்க? எப்ப கல்யாணம் ஆகுமோ அப்பத்தே அப்பா ஆவேன். இருக்கடா நீ என்ன சாமி? என்ன கல்யாணம் ஆனா ஒரு மகனுக்கு என்னையா பட்டான்? கணவன் என்ற பட்டான். ஆமா, பெண்மணி ஆளுக்கு என்ன பட்டான்? பொண்டாட்டி மனைவிங்கிற பட்டான். ஆமா, கணவன் மனைவி தானே. ஆமா, அப்புறம் அப்படி அப்பாங்கிற பட்டா வர? கணவன் மனைவி ஆயிட்டவனா அப்புறம் பிள்ளை வருதா அப்பா ஆக வேண்டியதானே. இது என்ன சாதாரணமா இயல்பு தானே. யாருக்கு பிள்ளை பிறகுது? ஆமா, பொண்டாட்டி தான் பிள்ளை பிறக்கும். அப்புறம் என்ன? எப்படி அடுத்தவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பான்னு சொல்றீங்க? அடுத்தவனுக்கா பிள்ளை பிறகுது? கல்யாணம் பண்ணி அடுத்தவனுக்கு பிள்ளை பக்கவா விடுவான்? ஏன் முன்னாடி எனக்கு பிறகுற பிள்ளை, அப்புறம் அது என் பிள்ளை தானே. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற என்ன? உன்னுடைய மணியுடைய வாய் வயிறு வேற தானே. அது வேற. அப்புறம் அப்படி அதுக்கு பிறக்க உள்ள ஓம் பிள்ளையாவேன். அவளாம பிள்ளை பெத்தா நீ என்ன செய்யற? நாங்க கொண்டு குடும்பம் நடத்துவோம். அதுக்கப்புறம் மாவ சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் பிள்ளை பெப்பா, மாசமா இருப்பா. அப்புறம் மாப்பிள்ளை பாப்பா. என்ன பண்ணுவீங்க நீங்க? நாம கை அமைக்க விடுவீங்களா? அதெல்லாம் செய்வோம். கால் அமைக்க விடுவீங்களா? செய்வோம்ல. நாத்து நடுவீங்களா? நடுவோம். கருதா இருப்பீங்களா? எல்லாம் முதல்ல பகல்ல. களை வெட்டுவீங்களா? வெட்டு. கடலை போடுவீங்களா? கடலை சூப்பரா போடுவோம். நீங்க வேற உன்னை கேட்கல, போ நீ முதல்ல. அம்மாவுக்கு சமைச்சு போடுவீங்களா? பாத்திரம் விளக்குவீங்களா? அதெல்லாம் செய்வோம். பாத்திரத்தை விலைக்கு போடுவீங்களா? பாத்திரம் விலைக்கு சுத்தமா விரிச்சு போடுவீங்களா? நல்லா. இப்பதான் இடத்துக்கு வந்திருக்கேன். இப்பதான் விரிச்சு போடுவோம். இல்லப்பா, பாய் விரிச்சு போடுவீங்களா? அதான் விரிச்சு போடுவோம். அப்புறம் அப்படியே பிள்ளை உனக்கு பிறக்க? பிள்ளை எனக்கு எப்படியா பிறக்கும்? என் முன்னாடிக்கு தான் பிறக்கும். உங்களுடைய உதவி என்னன்னு கேக்குறேன். அது என் முன்னாடி, நானும் என் முன்னாடியும் கல்யாணம் பண்ணுவோம்ல. சரி, கல்யாணம் பண்ண அன்னைக்கு முதல் ராத்திரி வைப்பாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து. பெண்களுக்கு எத்தனை ராத்திரி? பொம்பளைக்கு எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. பொம்பளைக்கு 9. ஏன் நவராத்திரி பூஜை இருக்காங்க? மாங்கல்யம் நிலைக்க வேண்டும், கணவன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், குடும்பம் சேமமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பெண்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி பூஜை இருக்காங்க. ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி? ஒரே ராத்திரி. அது என்ன ராத்திரி? சிவராத்திரி. எல்லா ஆண்களுக்கும் முதல் ராத்திரி எது? சிவராத்திரி தானே. அதுதானே முதல் ராத்திரி. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணது முதல் ராத்திரிங்க? தாலியை கட்டியவர்களும் தாலியை வாங்கியவர்களும் அறைக்குள் இருக்கிறாங்க. அதுதான். ஆமா, தாலி கட்டினவனும் தாலியை வாங்கினவங்களும் அறைக்குள் இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்துருக்கீங்க. மாங்கல்யத்தை உங்க கையில கொடுக்குறாங்க. கொடுத்தவர் யாரு? கொடுத்தவர் ஐயர் கொடுப்பாரு. முடிச்சு போட்டது யாரு? முடிச்சு நான் இப்படி வந்து. ரெண்டாவது முடிச்சு போட்டது யாரு? ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா தங்கச்சி. மூணாவது முடிச்சது போட்டது யாரு? அது அவங்க சொந்தம் தான் போட்டாங்க. யார் யார் உள்ள இருக்கும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும் இருக்கும். யார் யார் தாலி கட்டுறீங்க? தாலி கட்டினது நான், நீ, நான், உங்க அக்கா, பக்கத்து சொந்தக்காரங்க. ஆமா. யார் யார் உள்ள இருக்குன்னா தாலியை கட்டினவங்களும்? ஆமா, தாலியை வாங்கினவங்களும் இருக்கணும். முதல் ராத்திரிக்குள்ள யார் யார் தாலி கட்டுறீங்க? நீ முதல் ராத்திரிக்கு அக்கா தங்கச்சியை கூட்டி போக சொல்றாரு சாமியார். விளங்கும் முதல் ராத்திரி கிரகம் அதெல்லாம் இல்ல, அதுக்கு சொல்லலைங்க. என்ன ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இப்ப உங்களுக்கு நான் என்னன்னு தெரியல, நான் சொல்றேன் சாமி. குழந்தை கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எங்க 2 பேருக்கு சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடக்கும். ஆமா, அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்னை கூட அறைக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. நான் அறைக்குள்ள அப்படியே காத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். அந்த பொண்ணு கையில ஒரு செம்பு பால் கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை உள்ள அனுப்புவாங்க. நான் உள்ள வந்து வாழைப்பழம் வச்சுக்கிட்டு உட்காந்து, நான் பழம் வச்சிருப்பேன், அவ பால் கொண்டுட்டு உள்ள வருவேன். உள்ள வந்தோன்னா அவ பால் கொடுக்க, நான் பழம் கொடுக்க, 2 பேரும் பாலும் பழம்பும் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்படியே ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருந்துட்டு ஒருத்தர் கைய ஒருத்தர் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மயில பறக்கம்டா. ஒரு பாயலத்தை குடுக்குறானா, அந்த அம்மா பாலை குடுக்குதான், கைய பிடிக்கிறானா, தூங்குறானா? பிள்ளை பிள்ளை பறக்க மயிரியா பறக்க.
ஐயோ என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க. உங்களுடைய ஒத்துழைப்புன்னா ஒப்பீனியன். நீங்க அது எனக்கு ஒப்பீனியன் சொல்லுங்க. அது நானும் என் பொண்டாட்டியும் கையா பிடிச்ச பின்னாடி இது ஐயோ இது அவசரத்துக்கு ஆளு கிடைச்சாங்கன்னு செஞ்சாவது காட்டுவேன் அவர்கிட்ட. அதுவும் இல்லை கூட செஞ்சு காட்டுங்க, நான் பாக்குறதுக்கு தயாரா. இப்ப சாமியார் அதையும் பார்க்கணும்ன்றாரு பாருங்க. அது ஐயோ இங்க வர பாக்குறத கர்மமே கர்மம். நாங்க 2 பேரும் இது பண்ணுவோம் சாமி. ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டினால பிள்ளை பிள்ளைங்கிற அதே பொண்டாட்டி என்னீங்களா? ஆமா பொண்டாட்டி சாப்பாடு விளக்கமா சொல்லும்ல. ஆமா ஆமா சாப்பாடு போடுறீங்களா? சாப்பாடு போடுவோம். பாலும் பழம் கொடுக்குறீங்களா? ஆமையா ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் அந்த ஆம்பிள்ளை தன்னால வளரும். ஊராம்பிள்ளை என்பது உன்னுடைய மனைவி, உன் மனைவி வயிற்றுகளை வளர்வது உன்னுடைய பிள்ளை. கல்யாணம் பண்றீங்க, பால் மூலம் கொடுக்குறீங்க, சாப்பாடு போறீங்க. பொண்டாட்டி யார்? பொண்டாட்டி பிள்ளை யார்? பிள்ளை ஏன் பிள்ளை? அப்படி விளங்குற மாதிரி புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்படி சொன்னால நல்லா இருக்கு. உங்க வீட்டுல ஒரு மாங்கன்னு வைக்கிறாங்க, அது யாரு கண்ணு? அது எங்க வீட்டு கண்ணு. தண்ணி ஊத்துறீங்களா? உரம் போட்டீங்களா? பூவாயி பிஞ்சு வைக்குது, காய் வைக்குது, பழம் பழுக்குது. என்ன பழம்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பழம் சொல்லுவீங்க? மாம்பழம்னு சொல்லுவோம். ஏன் ஓம்பழம்னு சொல்லாம அது மாம்பழம்? ஆமா ஏன் பழத்தை ஊத்துப்படி சும்மா திடுறேன் நான். அப்ப மாம்பழத்தை மாம்பழம் தானே சொல்லணும். ஆமா மாம்பழம். பொண்டாட்டி பிள்ளையா பொண்டாட்டி பிள்ளை நான் சொல்லுவேன், ஓம்பளன்னு சொல்றேன். அவளாவா பிள்ளை பார்த்தா நான் போய் பண்ணதுனால தானே அவ பிள்ளை பார்த்தா. அதாவா மாம்பழம் பழுத்துச்சு, நீ போய் ஊத்துனதுனால உரம் வச்சதுனால பழம் பழுத்துச்சு. ஆமா மாமரத்துக்கு எந்த தண்ணியை வேணாலும் ஊத்தலாம், சாக்கடை தண்ணியை ஊத்தலாம், பாத்திரத்தை கழுவி ஊத்தலாம், என்ன தண்ணியை வேணாலும் ஊத்தலாம். பொண்டாட்டிக்கிட்ட அப்படி கிடையாது. ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள போனான், உள்ளே எப்படி வாழ்ந்தான், கடைசியில எப்படி வெளியில பிறந்தான், எப்படி வாழ்ந்தான், சாதனைகள் பல புரிந்தான், எப்படி மறைந்தான். பாருங்களே, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள எப்படி போச்சு, எப்படி வெளியில வந்துச்சு, எப்படி வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி உடற்கூட்டு வண்ணத்துல சொல்லியிருக்கேன். எப்படி உங்களுக்கு என்ன நீங்க தொண்டை வரலுக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி பாருங்க. சொல்லுங்க. ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊறு சுரனித மீது கலந்து பனியில் ஓர்வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரம்பு கபட முதன்று பார்வை மெய் வாய் செவி காலில் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்த மடந்து யுதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் ஆர்வம் நாலு மறைந்து மகளிர் சென்னை தரவணை யாரி மண்பட உந்தி உதேந்து கவழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு ஆகி வளர்ந்து ஒளியினர் இதழ் வரவாறு வந்து மோந்திர வந்து தவழ்ந்து மடியில் இருந்த மழலை மொழிந்து வாவரு போவன நாம விளம்ப உடைமணியாடு இறைவடமாடு உண்பவர் தின்போர் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து புழுதி அழிந்து தேடிய பாலகர்களோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரங்கான குரு உபதேச முத்தமிழின் கலை கரையும் கொண்டு வளர்வை என்று வளர விளம்ப வாழ்வதனாறு பிராம வந்து மயிர் முடிது 60 நீள வண்டமிழ் தண்டடை கொண்டை முனைந்து மணிமொழினுங்க மணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொருப வணிமன மோக மங்கியர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரைந்து சொல்லிய வரைந்து மாமையில் போலவர் போவது கண்டு ஓர்விடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் மணியனே நீ ஆளுமை என்று ஒரு மனிதன் இப்படிதான் பிறந்தான், இப்படிதான் வாழ்ந்தான், கடைசி இப்படிதான் செத்தான். ஓர்விடி நீரும் இல்லாத உடம்பு. ஷாபாஷ், தட்டி விடுங்க ஒரு கையை. நன்றி. எப்படி கொடுத்துட்டாரு ஒரு மனுஷ வாழ்க்கைய ஒரே கவிதையில அடிச்சு காலி பண்ணி விட்டாரு. முடிஞ்சிருச்சுல்ல, பிறந்ததுல இருந்து கொண்டே போட்டு புதைக்கிற வரைக்கும் மேட்டரை முடிச்சு விட்டாரு. வாழ்க்கை அதுக்குள்ள சண்டை சச்சரவு, இங்கிருந்து அங்கே போறது, அங்கிருந்து இங்கே தாவறது, எவ்வளவு விதமான விதங்கள். என்ன ஜாமி, நான் கூட என்னவா ஏதான்னு நினைச்சேன். முடிஞ்சு வாழ்க்கை. எப்பவுமே கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். எனக்கு முதல்ல கேள்வியே புரியல, இப்ப புரிஞ்சா? இப்ப நீங்க கவிதை சொன்ன பின்னாடி தான் எனக்கு புரியுது. சொல்லுங்க. சித்தப்பா என்ன கேட்டிருக்காருன்னா, பிள்ளைய நான் எப்படி கொண்டே கிட்ட கொடுத்தேன்னு கேட்கிறாரு. ஆமா, அப்படி சொல்லுங்க. இப்ப சொல்றேன், உங்க பாணியில சொல்லுங்க, என் பாணியில சொல்லி முடிச்சிட்டேன். சாமி, என் பொண்டாட்டிய அவங்க பிறந்த வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வருவோமே, கூட்டிக்கிட்டு வர்றப்ப அவங்க ஆத்தா வீட்டுல இருந்து அவ ஒரு பைய கொண்டாடுவான். பையனா என்ன பைய? துணி பையா? தோல் பை. ஓ சரி. அந்த பையை கொண்டுகிட்டு எங்க வீட்டுக்கு வருவான். சரி, நான் என்ன பண்ணுவேன், ஆள் இல்லாத நேரத்தில் சந்தோஷமா இருக்க நேரத்தில் அந்த பைய பார்த்து விட்டு, ஆகா இந்த பைய இம்பட்டு காலமா பார்த்தது கிடையாது, இப்படி அழகா இருக்கே, இப்படி சின்ன பையா இருக்கே, இப்படி பைய கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணுவேன், சந்தோஷமா இருக்க நேரத்தில் அந்த பைக்குள்ள கொஞ்சோண்டு சில்லறை காசை கொண்டே போட்டு விட்டுருவேன்.
அந்த உள்ள கொண்டு சில்லற காசு போடுற அப்படி அப்படி போட்டு விட்டுறேன். சரி போட்டுக்கிட்டேன்னா அவ என்னைய தாண்டவன் ஏன் முண்டாட்டி ஆகா 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 இம்புட்டு காலம் இந்த பை சும்மா தானே கிடந்துச்சு ஆகா நான் வளர்த்த சீமா இப்படி பண்ணி விட்டாரே ஆகா 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 இப்போ தானே சில்லற காசை கொண்டாந்து போட்டிருக்காரு அப்படின்னா அவ என்ன பண்ணுவா சந்தோஷத்துல அந்த சின்ன காசை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி பெரிய தொகையா கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பா. கையுடியா முதல்ல நான் எங்கயா புடிச்சிருக்கேன் ஐயோ கொடுமையே நான் எங்கயா புடிச்சு சந்தோஷத்துல யாரு யார் கையில இருக்குன்னே தெரியும். சரி சரி அருமையா சொன்னீங்க. நான் எவ்வளவு அழகா உடற்கூட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனா 4 வரியில முடிச்சிட்டீங்க. ஆனா தெளிவா சொன்னீங்க, நகைச்சுவை கலந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது நீ கல்யாணம் பண்ண உடனே அவங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு பையன்னு சொன்னீங்களே, நான் ஏன் துணி பையா தோல் பையான்னு கேட்டேன். நீங்க தோல் பையன்னு சொன்னீங்கல்ல, அதுதாங்க கற்ப பை. அங்கிருந்து வரும்பொழுதே கொண்டு வருவது கற்ப பை. இதுவரையிலும் இங்க பிளங்காம இருந்தது, அதுல எந்த சில்லற காசும் ஓடாம இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் கொஞ்சோண்டு சில்லற காசுன்னு சொன்னீங்கல்ல. காசுனா என்ன தெரியுமா? என்ன சாமி? காசுனா செல்வம் அர்த்தம். ஆனா நீங்க போட்டது தெரியுமா, அதுதான் சுக்கிலம். ஒரு பெண்ணிடம் ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது ஆணுக்கு சுக்கிலம் அதிகமாக சுரந்தால் பிறப்பது ஆண் குழந்தை, கூடும் பொழுது பெண்ணுக்கு சுரோனிதம் அதிகமாக சுரந்தால் பிறப்பது பெண் குழந்தை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிலமும் சுரோனிதமும் சரிசமமாக சுரந்தா ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். என்ன மாதிரி? ஒண்ணு மாதிரி ஒரு குழந்தை. இருவருக்கும் சுரக்காவிட்டால் குழந்தை பிறக்காது. இதுதாங்க தத்துவம். அப்ப நீங்க கொண்டு போய் சில்லற காசுன்னு சொன்னீங்கல்ல, அதுதாங்க குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க மனைவி கற்பப்பைகள. அது கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு சொல்றீங்கல்ல, பெரிய தொகைன்னு சொல்றீங்கல்ல, அதான் குழந்தை வளர்கிறது. கடைசியா கொண்டாந்து பெரிய தொகையா என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதாங்க குழந்தை செல்வம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் காசு இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், பெயரும் புகழும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களும் இருந்தாலும் மழலை செல்வம் என்று ஒன்று இல்லை என்றால் அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷத்தை எவராலும் கொடுக்க முடியாது. எதுக்கு அந்த செல்வம்? வெளியில போவேன், வேலை முடியாது கஷ்டமா வருவேன், வீட்டுக்கு பக்கத்துல வருவேன், உள்ள கவலையோட வருவேன், உள்ள குழந்தையினுடைய அழுகுறோலோ சிரிப்பின் குரலோ கேட்டா போடா எல்லாத்தையும் என்னடா கஷ்டம் நம்மளுக்கு, என் பிள்ளை இருக்காண்டா அப்படின்னு அப்படியே குழந்தையை கட்டி தழுவி தூக்குவானாம். அதுதாங்க மழலை செல்வம். குழலினிது யாழினிது என்பதர் மக்கள் மழலை சொல் கேளாதவரான திருவள்ளுவர் சொன்னாரே. நல்லா பேசி எவ்வளவு பெரிய பெருமை பாத்தீங்களா? இந்த குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை செல்வத்தை உங்க மனைவி உங்க கையில கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த செல்வத்தை எவ்வளவு அழகாக மக்கள் மத்தியிலே நகைச்சுவை கலந்து தாங்கள் சொன்னீர்களே. நான் உடற்கூட்டு வண்ணத்தை உலக பெருமையை சேர்ப்பதற்காக சொன்னேன். ஆனால் தாங்களுடைய பாணியிலே நகைச்சுவை வேண்டாம், கை மட்டும் வேண்டாம், அந்த பழக்கம் வேண்டாம். நீங்க சொன்னதும் பொருத்தம், நான் சொன்னதும் பொருத்தம். நான் சொன்னது எழுதி வைத்திருக்கிறது, நீங்க சொன்னதை வடிவமைத்தது. நாங்க எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? நான் ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு சொல்றேன், அவர் ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு சொல்றாரு. சரி, அதே சில்லற காசு சுக்கிலம் பெரிய தொகை குழந்தை சபாஷ். அதுதான் எதுவும் சாப்பிட்றீங்களா? சரி சரி. சாமியாரு சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாரு? நான் தான் சாமி. நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், நானும் அப்படித்தான். ஆமா, எனக்கு கோபம் வந்துடும். அப்படியா? சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாரு? நான் தான். ஐயா அத கேட்கலையா? சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாரு? நான் தான். நீங்களுமா? ஐயோ என்ன சொன்னேன், சாமி யாரு? நான் தான். அதை கேட்கல சாமி. நாட்டுல பல சாமி தெரியுது. அப்படியா? அப்படின்னா பழம் சாப்பிட்ற சாமியா? இல்ல சாமி, கோயில் உண்டியல திருடுற சாமி இருக்கு. அப்படியா? ஆமா, கஞ்சாவை கசக்கிற சாமி இருக்கு, ஆப்பிடுற பொம்பளைய கற்பழிக்கிற சாமி இருக்கு, குடும்ப வாழ்க்கையை வேணாம்னு வெறுத்து ஓடி போற சாமி இருக்கு. எனக்கு இந்த நாடே தேவையில்லை, எனக்கு என்று ஒரு தனிநாடு கைலாசா கைலாசா, என்னை பார்ப்பவர்கள் அங்கு வந்து பாருங்கள் அப்படின்னு தனிநாடு கேட்கக்கூடிய சாமியும் இருக்கு. 80 லட்சம் ரூபாய் வாகனத்துல 20 வெளிநாட்டு இளம் பெண்களோட மகா சிவராத்திரி அன்னைக்கு நடுக்கூர் சாமத்துல ஒரே ஆட்டம் பாட்டம் போடுற சாமியும் இருக்கு.
இப்படி பல சாமி திருற நாட்டுல நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க எப்படி சாமி? என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களா? என்ன சாமி பாத்தீங்களா? இது பூரா எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கேக்குறேன், அந்த சாமியை பின்னால நீங்க போனீங்களா, உங்க பின்னால அந்த சாமி? எனக்கு என்ன கிரகமா அவங்க பின்னாடி போய் நான் திரியறதுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேக்குறேன் உங்ககிட்ட. ஓஹோ, அந்த சாமிய மாதிரியே நீங்க கேள்வி. அப்படிதான். நீங்க யாரு? அப்படிப்பட்ட சாமி நான் கிடையாது. அதை விட மோசமா? சொன்னேன் மோசமான சொன்னேன் நானே. அதை விட உயர்வான சுவாமி. சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சுபா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரிய நாரதரியா மேலோகமாஜி நாரதர் என்பார்களே. ஆமா, நீங்க தானா? நானே தான். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த துறையூர் மாநகரத்துல இன்னைக்கு தானே சாமி எனக்கு கிடைச்சிருக்கு. யாரும் பார்க்க முடியாத இந்த நாரத மகாமுனிவரை நான் பார்த்திருக்கனே, அதுவும் உசுரோட பார்த்திருக்கனே. ஆஹா என்ன பாராட்டெல்லாம் சரிதான். யாரும் பார்க்க முடியாது, யாருக்கும் கிடைக்காத வாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே, அதெல்லாம் நியாயம் தான். சரி, அது என்ன உசுரோட பார்த்திருக்கீங்களே? வேற நான் ஐசு போட்டிலையா பாப்பாங்க? உசிரோட பார்த்திருக்கேன். என்னைய பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உசுரோடனா உயிரோட தான் நிக்கிறேன். நான் உசிரோட உங்களை பார்த்திருக்கேன்னு சொன்னேன். நீர் அப்படி சொல்லுங்க. நாங்க மனித ஜென்மங்கள். ஆமா ஆமா. நீங்க மனுஷனா? ஏய், அது என்ன ஒவ்வொரு வார்த்தையும் விதவிதமா இருக்குதே? இல்ல, நீங்க மனுஷன் நான் கேக்குறேன். நாங்களாம் தெய்வங்கள், ஞானிகள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள். அதத்தான் சொன்னேன். அப்படி சொல்லு. நாங்க சோத்தால் அடிச்ச பிண்டங்கள். இந்த ஒரு சான் வயதுக்குதே இந்த கத்து கத்துறேன். இங்க இந்த ஒரு சான் கத்துனாத்தேன் வீட்டுல 3 சான் ஏசி போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த கத்து கத்துறேன் சாமி. நாங்க சோத்ததிமோ, நீங்க எங்க மாதிரி சோத்த திங்கிறீங்க. சோறு திம்பிங்களான்னு கேட்டேன். அது என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி முதல்ல மனுஷன் நான் கேக்குற, உசுரோட வார்த்தை நான் கேக்குற. இப்ப சோத்த திங்கிறேன். எங்க வாரு நீ சோறு சாப்பிடுவேன், நான் காற்றை புசிக்கூடியவன். நல்ல பீரான நவான வியானன் உதான சமான நாகன் கிரியன் கூர்மன் தேவத்தந்தனை 10 வகை காற்றை புசிக்கக்கூடியவன் நானே. நாங்கெல்லாம் காத்த குடிக்கிறவங்க, நாங்கெல்லாம் சோறு திங்கிறவங்க. நீ சோறு தின்னி, நீங்க காத்து குடிக்கி. என்ன சோறு தின்னி? இது நல்லா இருக்கே, என்ன காத்து குடிக்கி. இந்த பேரே நல்லா இருக்கு, சோறு தின்னி பப்புன் காத்து குடிக்கி நாரதர். இந்த பேரே நல்லா இருக்கு. சரி, கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது? ஏன் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்கலையா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லன்னு சொன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனா? நான் 3 ராசி வருத்தவனியா. ஆச்சா? ஆகலையா? ஆயிருச்சு. எது ஆச்சு? ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்ல இப்படி ஆட்டுங்க. எல்லா பக்கமும் சேர்ந்து ஆற்றியலை இதை எந்த கணக்குல நான் எடுத்துக்கிறது? முதல்ல ஆச்சு. யார பிடிச்சி ஆச்சு? முதல்ல கல்யாணம் ஆச்சு. இப்ப ஆகல. 3 ராசி வருத்தவன் நான். 3மே இல்லையா? ஆமா. எப்படி ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, 3 ஆசையும் கிடையாது. 3ம் இல்லாம எப்படி சாமி உயிர் வாழ முடியும்? மனித உயிர் வாழ்வுக்கு அந்த 3 தானே முக்கியமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு எப்படி சாமி? எந்த 3 சொன்னீங்களே? நான் சொல்றது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசையும் இல்லை என்றேன். ஏன் அந்த ஆசைகள் உங்களுக்கு வளரலையா? நீங்க வளர்த்துக்கலையா? மண்ணிலே நிற்கலாம், மண்ணை அபகரிக்க கூடாது. ஓஹோ. பெண்ணை பார்க்கலாம், பெண்ணை அனுபவிக்க கூடாது. பொன்னை பார்க்கலாம், பொன்னை அணிய கூடாது. மண், பெண், பொன் 3 இருக்கிறது. இருந்தாலும் அது மீது எனக்கு நாட்டம் கிடையாது. அர்த்ததியா சாபா இப்படி சொன்னால புரியுத்தவன் நான். கோவப்படுறீங்க. இருந்திருக்கு சித்தப்பு, அவருக்கு 3 இருந்திருக்கு. அவர் தான் வேண்டாம், இதனால தானே இமிச்சையும் வருது. அதனால இது வேண்டாம்னு மனம் வெறுத்து அதை பிடிச்சி அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டார். வெறுத்து விட்டேன். அது சரி, அவர் கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. அப்படி ஒத்துக்க. ஆமா ஆமா, காசு இல்லாதவன்ட்ட கடன் கேட்டு பாருங்க, தெரியும். 2 தவணை சொல்லுவாங்க காசு இல்லை, 3ஆவது மயிறு என்கிட்ட காசு இல்லைன்ட்டு திரும்ப எனக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாவம், அவர்கிட்ட இல்லை. அதை போய் கேட்டோம்னா டென்ஷன் ஆகுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. வேண்டாம். பாவம் நல்லா இருக்காரு. இல்லை என்ன பண்ண சொல்றேன்? ஐயே, அந்த அருளை கொடுக்கல.
ஓம் நமோ நாராயணா. அவரை மட்டும் நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடையாது என்பது. இது என்ன கையில கட்டை? பாட்டுக்கு செய்யக்கூடிய சப்ததாள கட்டை. எதுக்கு இந்த கட்டை? பாட்டுக்கு சீக்கிறதுக்கு. என் பாட்டுக்கு நான் அடிப்பேன். பாடுறப்ப அடிப்பீங்க? யாரு பாடு? உங்க பாட்டுக்கு? என் பாட்டுக்கு மட்டும் தான் அடிப்பேன். சபாஷ், குறிக்கோளோட வாழ்றீங்க. அதுதான் என் லட்சியம். அப்படி இருக்கணும் சாமி. ஆஹா, ஆண்டவன் எப்பவுமே எல்லா கதவையும் சாத்துறது கிடையாது. உங்களுக்கு தெரியுமியா? ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை திறந்து விடுவான். ஆமா. ஆஹா, உங்களுக்கு பாருங்களேன், கல்யாணம்ங்கிற கதவை அடைச்சு விட்டு இப்ப இந்த கட்டையை கொடுத்து விட்டுட்டாங்க. இப்ப உங்க பாட்டுக்கு நீங்க அடிச்சுக்கிட்டே திர்றீங்க. ஏன் சாமி? கல்யாணங்கிற கதவை அடைச்சு விட்டுட்டு கட்டையை கொடுத்து நாராயணா இவ்வளவு வேகமா அடிக்கிறது நான் தப்பாவே சொல்ல. நீங்க சிரிச்சு சிரிச்சு என்னைய மாட்டி விடுறீங்க. முதல்ல அவர் சும்மாதே இருக்காரு, நீங்க சிரிச்ச உடனே அவர் நான் என்னமா தப்பா பேசுறேன். நான் தப்பாக பேசுறேன், நான் தப்பாவே பேசுறேன் சாமி. நாராயண நாராயண போட்டு அடிக்கிறாங்க. இல்ல சாமி, உங்களுக்கு பகவான் நினைப்பு இந்த மனசுல வரும். ஆமா, இந்த பகவான் நினைப்பு வர்றப்ப நாராயணா என்னும் பாராயணம், அது கடைசியில் அப்படித்தான் பாராயணம்னு அப்படி தூக்கம் வந்துடும் கடைசியில். அது இல்ல சாமி, மயங்க வைப்பதியா? இல்ல சாமி, பகவான் நினைப்பு உங்களுக்கு இந்த மனசுல வரும். இந்த பகவான் நினைப்பு வர்றப்ப இந்த பக்தியாகப்பட்டது அப்படி பீரிட்டு எழும். அப்படி எழுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை பிடிச்சிக்கிட்டு நாராயணா நாராயணா நாராயண நாராயண நாராயண. இவ்வளவு வேகமா என்ன ஆகுறது? சரி, உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பிரம்மா. நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. கேட்டேன்னு சொல்லுங்க. எப்ப சொல்லுனா வேணாலும் கேட்கிறேன். சரி சரி. அவர் என்ன பண்றாரு? படைக்கிறாரு. என்ன படைப்பு? ஜீவராசியிலே. என்ன ஜீவராசி? உலகத்துல 84 ஜீவராசியம் படைக்கின்றார். அம்புட்டையுமா? 4 யோனி 84 ஜீவராசியில் அனைத்தையும் படைத்தவர். இந்த அம்புட்டையுமா? எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. ஓ, பொண்ணை படைச்சது எங்க அப்பா. என்ன படிச்சது? எங்கப்பா. வரியா பாருங்கப்பா, எல்லாமே உங்க அப்பா தானா? எங்கப்பா. அட்டே அப்பா. அப்ப எங்கோட்டு மாடு கண்ணு ஓட்டுச்சே அது எங்க அப்பா. மாட்டையுமா? உங்க அப்பா உயரமா இருக்குமே, எப்படி செய்வார்? மாட்டுல உயரமா யாருக்கிட்டா சரியா? அதானே ஸ்டூல் போட்டு போறான்னு பார்த்தேன். கோபப்படுறாரு ரொம்ப. உம்பிட்டு கோபம். என்னையா பேசுற நீங்க? மாட்டை யாருக்கிட்ட செய்றாங்கற நீ உயரமா இருக்குமாங்கற? இல்ல, எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா தான்றிய. அப்ப மாட்டை எப்படி அது உதைக்குமல்ல? ஏய், கையத்தை கட்டிக்கிட்டு செய்வாங்க போட்டு. ஐயோ, ஆழத்திலே இந்த ஞாலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தானிருந்து வாசி பிடிக்கிறான். பிண்டம் பிடிக்க எங்கப்பன் பிண்டம் பிடித்து போட உங்கப்பன் நல்லது குலைக்க. இது தென்னத்தை உண்டமா வந்தா உதாரணம் சொல்ல போனா ஊரடிச்சது ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது உங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்ய எங்க அப்பா. ஊரடிச்சது உங்க அப்பா. அப்ப விதை ஊன்றதும் அப்பேன். ஆமா, வெறும் தண்ணி வாச்சிரவன் தான் எங்க அப்பேன். பாருங்களேன், இந்த ஒரு நிலம்னு நினைச்சுங்களே, சரி, நிலத்தை அனுதினமும் வெறும் உழவா உழுதுகிட்டு இருந்தா எங்க அப்பா விதைய போட்டு உங்க அப்பா தண்ணிய பாய்ச்சாத்தே விதை முளைக்கும். கண்டிப்பா. இவர் உழுது வெறும் தண்ணியா பாய்ச்சினா விதை இல்லாம முளைக்குமா? முளைக்காது இல்ல. எங்க அப்பா விதைய மட்டும் ஊனிக்கிட்டு இருந்தா தண்ணி பாய்ச்சா உழுது தண்ணி பாய்ச்சாம தான் முளைக்குமா? சாபா சாபா. கீழ இருந்து உங்க அப்பா உழுது தண்ணிய பாய்ச்சாரு, சரி, மேல இருந்து எங்க அப்பா விதைய ஊன்றாரு. இந்த கண்டத்தில் நீ முண்டமா வரணும்னா எங்க அப்பா வரணுமுங்க. இங்க இப்பதான் சாமி புரியுது. இந்த உடம்ப கொடுத்தது எங்க அப்பா. ஆமா ஆமா. இந்த உடம்புக்குள் ஓடக்கூடிய உசுர கொடுத்ததும் உங்க அப்பா. ஆமா ஆமா. என்ன சாமி? ஆமா, அதான் உண்மை. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த உசுர கொடுத்த சாமிக்கு நாங்க கொண்டு போய் ஏன் மசிரே கொடுக்கிறோம்? மசிரில பல விதமா மயிர் இருக்கியா? ஆமா. ரோமரிசிக்கு 3 கோடி மயிர். ஒரு மயிர் ஓனா ஒரு பிரமன் இறப்பான். 3 கோடி மயிர் ஓனா ரோமரிசி இறப்பான். ரோமரிசி இருந்தா அஷ்டகோண முடியோட ஒரு கோணல் நிமிரும்டான்னு சொன்னேன். அது உள்ளது. எது உள்ளது? இந்த மசிரிலே பல விதமான மசிர். கிருபி அவிழ்த்து விட்டால் மசிரி. அதனால பிறந்தவன் அசுவத்தாமன் பிறந்தான் இல்லையா? அது இருக்கு. சிவபெருமான் ஜடாமுகத்திலே கங்கைன்னு சொல்லக்கூடிய கங்கை எடுத்து ரோமத்தை எடுத்து அது மசிர் தானே. ஏன் பாஞ்சாலி மகாபாரதத்துல அவிழ்த்து விட்டாலே மகாபாரத முடியவரல அள்ளி முடியல அது மசிர் தானே. அதபடியா ராமாயணத்துல மசிர் அள்ளி முடியலன்னா யாரு? கையாயப்பட்டவள் ராமன் வனவாசம் ஒண்ணு, அதுவும் மயிர் தானே. ஒவ்வொரு விதத்துக்கு மயிருக்கு பெருமைகள் இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டே மயிர் தானே. மரா 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 என்று சொல்லிப்பார். ராமா 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 என்ற நாமம் வரும். இந்த ராமா என்ற நாமத்தை உச்சரித்தாலே அருள் வழக்கம் பூலோகத்துல. ஏயா பேச்சுக்கு பேச்சு இப்படியா பேசணுமியா? மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச விட்டு பார். மூச்சு விட்டு பேசணும். மூச்சு விடு முன்னே 300 400 ஆச்சென்றால் 1000 பாட்டாவ என்ன மூச்சு விடுறதுக்கே 300 கவி பண்ணவன் இருக்கானே. காலையில நம்ம எந்திரிக்கிறப்ப சகுன நல்லா தானே இருக்கு. காலையில எழுந்து தனது வலது உள்ளங்கையை பார்த்தாலே மோட்சம்டான்னு சொன்னேன். ரகுணம் என்பது கையை பார்த்தாலே பெருமை தானே. இது கிரகமாயா? நம்ம கிரகங்கள் என்பது நவக்கிரகங்கய்யா. நவக்கிரகங்களை தனித்தனியா திருப்பி வச்சவையா
யாருன்னா இடைக்காரன். அதனாலதான் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கறதே இல்ல. முருகா முருகா யாரியா? கலியுக கடவுள் கந்தபெருமான். காமுரு 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 என்று சொன்னாலே முருகா முருகா என்ற நாமம் தானே வரும். முருகா என்ற பெருமைக்கு உலகத்தில் இருக்கு இல்லையா? ஐயோ ஐயோங்கிறவன் எவனுக்கு பக்கத்துல இருக்கவன் ஐயோங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்த கூடாது. முதல்ல தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இருக்கட்டுங்க. இருக்க வேண்டிய இடத்துல இடுப்பிலே கை வைத்தால் கூனி, உம்பரே மந்திரி, மறுவிலே கூனி, கைய கட்டி நின்னா 16 கோணம் எங்கு ஒன்றை முட்டித்து முளைத்த பின்ன கைய கட்டி நின்னா கார்த்திரு அர்ஜுனன் 1000 கரங்கள் கிடைக்க கும்பிடுவதே 5 வணக்கம். ஏக நமஸ்காரம், துவாக நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாஸ்தாம் பஞ்சாக தலையில கை வச்சத்தான் பத்மாசுரே. யார் தலையை கை வைத்தால் பஸ்மாக கிடது. கீழே இப்ப லிங்கம் மனித உடம்பு. ஐயோ என்னென்ன பண்ணனாலும் இப்படியா பேசிட்டு இருக்காரு. அதான் நானும் சொல்லி இருக்கோம்ல. நீங்க சொல்றதுக்கா நான் கேட்க அந்த கதையை குத்தலாய் சாமி. நான் போனா போயிட்டு போது ஒரு போங்க போங்க சொல்லிட்டு நீங்களே பேசிட்டு இருந்தீங்களா? அடுத்தால பேச வேண்டாமா? இதனால பேச வேண்டாம். நல்லா இருக்கும். அது நீங்க பேசுறீங்க. நான் அப்படி ஒழுங்கா பேச வந்தா நல்லா இருக்கும். அது ஒரு நீங்க இல்ல அது எப்படி புரியும்? மக்களுக்கு புரிய வேண்டாமா? அப்ப நான் லூச்சா இல்ல நீங்க யா ஓ யா யா ஓ யூ பாடா அப்ப நீ வந்து நீ ஆத்தா ராங்கால் பாடி இந்த பேச்சாடா பேசுறது வெள்ளங்குமா? வாயை திறந்த பேசிக்க வாயை திறந்தா மூடாமதான். உயிரை கொடுக்குற சாமிக்கு ஏன் மயிரை கொடுக்குறோம்? அதில் ஆரம்பிச்சதுதான் இது வேண்டாம். மயிரை கொடுக்குறேன் என்னத்தையும் இல்லை சொல்லணும். ஏன்னா கையை வெட்டினா கை முளைக்குமா? முளைக்காது. கழுத்தை வெட்டினா கழுத்து முளைக்குமா? முளைக்காது. இடுப்பு வெட்டினா இடுப்பு முளைக்குமா? முளைக்காது இல்ல. ஆனா நெகத்தை வெட்டினா அது முளைக்கும் இல்ல. ஏன் நெகத்தை கொண்டே கொடுக்காம சிரசை கொடுத்து? அதுதான் பாருங்களேன், ஒரு குழந்தை பிறப்பதுக்கு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னா. இங்க பாருங்களேன், 5 புலன்கள் 4 புலன் தலையில இருக்கு. கண்ணு, காது, நாசி, வாய். 4 புலன் சிரஸ்ல இருக்கிறது. சரி. மெய்ங்கிறது ஒரே ஒரு புலன் தான். இந்த பாருங்க, ஒரு குழந்தை வரும் போது காது முதல்ல வருமா? வராது. வராது. கை முதல்ல வருமா? முதல்ல தலை தான் வரும். முதலிலே உலகத்தை பார்த்தது என்னன்னா சிரசு தான். தலைதான் முதலிலே உலகத்தை பார்க்கிறது. மனிதர்கள் அறிவாளி. தெய்வம் நமது குழந்தை என்ற உருவத்தை உலகிற்கு கொடுக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நம்ம என்னையா கொடுக்கணும் அப்படின்னா ரோமம் தான் வெட்ட முளைக்கும். அதற்காகத்தான் இன்சானுக்கு சிரசே பிரதானம். உயிரை கொடுக்குற சாமிக்கு இந்த மயிரை கொடுக்குறமே, முடியறதுக்கு காரணமே அதுதானையா. காணிக்க கொடுக்கறதுக்கு காரணமே அதானையா. 4 புலன்கள் இருக்கிறது காரணமே அதானையா. சரி 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 முத இந்த உலகத்தை பார்த்தது சிரசு. அதனால அதை கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு கேட்டீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு சில கேள்வி கேட்கலான் இருக்கேன். எது? நான் உங்கள்ட்ட கேட்கலான் இருக்கேன். பகவானே, என்னடா அது வடக்கு அடித்தது தெற்க பிடிச்சி அடிக்கும் போல் இருக்கே. இவ்வளவு நேரம் நம்ம அவரை போட்டு கஞ்சியை காய்ச்சினா அது என்ன இது என்னன்னு இப்போ அவர் கேள்வி கேட்குறோம்ன்றாரு. மருதோடைய ஐயனாரே, நீ தான் என் காமாடு தலைமாடு நின்று காப்பாற்றணும். அவர் மனசுக்குள்ளே புகுந்து எதுவும் கேள்வி கேட்கணும்னா கலைச்சி விட்டுரு. என்னை பார்த்தா ஐயா கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நிற்கிற செய்ய பாருங்களேன், என்ன கெதியில் நிற்கிறாருன்னு. பகவானே கேளுங்க. கேட்கலாமா? தயாராகிட்டேன். ஐயனார் என் பக்கத்தில் நிற்கிறாரு. வந்து அருள் கொடுக்குறேன்ட்டார். என் பக்கத்துலேயும் ஐயனார் இருக்காரு. உங்கள் பக்கத்துலையுமா? கேட்கலாமா? ஐயனாரே, என் பக்கமா நீ அவர் பக்கமா? என்னை கை விட்டுறாதே. சரி, கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. சாமி, நான் ரொம்ப ஒரு மாதிரி நிற்கிறேன். சரி, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். சரி, கேளுங்க. அதான் கேட்டேனே. என்ன கேட்டீங்க? நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கேன். எது? நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கேன். சாமி, என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும். ஆமாம், அதை கேளுங்கன்னு. கேள்விதான் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி? நீங்கள் யாரு? இதுதான் கேள்வி. கேள்வியே தானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நான் இவ்வளவு நாளா உங்களை ரொம்ப கெட்டவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னத்தையோ கேட்டு தொலைய போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஐயனார் நிக்கிறாரு, சச்சுருவா வந்து நின்னுட்டாரு. என்ன நீங்க யாருங்கிறதா கேள்வியவா? ஆஹா, ஐயனாரே வணக்கம். இடத்துக்கு காவல்காரன். இடத்துக்கு காவல்காரன். என்ன கேட்டேன்னு புரியுதா? புரியுது. நீங்க யாருன்னு நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்கல.
நான் கேட்டது நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன். என்ன வேலைக்கு நான் காவல்காரன்னு சொல்றேன். நான் கேட்டது நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன். அதை கேட்கறீங்களா? சுப்பன். சுப்பன். இங்க பாரு, உன் பேர் என்னன்னு கேட்டா என் பேர் சுப்பன்னு நீங்க சொல்லணும். நான் உன் பேர் என்னன்னு கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன். நம்பி மயன். கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கியா நீ? உங்க அப்பா யாரு, நீ யாருக்கு பிறந்த நேரத்தை எங்க அப்பா நம்பிக்கை நான் பிறந்தேன்னு சொல்லணும். நான் அதை கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன். ஐயனாரே கேட்க சொன்னீங்க, கேட்டேன். ஐயனாரே நீ என்ன அந்த பக்கம் போயிட்ட? இந்த பக்கம் நிப்பன்னு பார்த்தேன், லபக்கு அங்கிட்டு போயிட்டேன். ஆம்பளையாள். டேய் கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையானா நான் கேள்வி கேட்டேன். பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கேட்டாதே நான் ஆம்பளையான்னு சொன்னேன். நான் அதை கேட்கல, நீ யாருன்னு கேட்டிருக்கேன். மனுஷன். டேய் நான் கேட்குற புரியுதா இல்லையா? நீ மனுஷனா இல்லை மாடான்னு கேட்டாத்தே நான் மாடு இல்லை சாமி, நான் மனுஷன்னு சொல்லணும். நான் கேட்டது நீங்க ஏன் அப்படி போட்டு கொலையா கொல்றேன் என்னைய? உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? உன் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேனா? என்ன ஏன் அந்த கொஞ்சிய காய்ச்சற உனக்கு? ஏன் கோவப்படுற? கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தான் நல்லவேன்னு சொன்னேன். தெரியாத நம்ம சொல்லிட்டேயா. எல்லாரும் சொல்ற மாதிரி கெட்டாளுதான் அந்த ஆள். நீ யாருன்னு கேட்டா என்னையா சொல்றது? நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தை சொன்னாலும் வளைச்சு 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 பேசினா அடிச்சே அப்புறம் கோவம் வருமா வராதா? சரி உங்க அப்பா யாரு? நல்ல மனுஷன்ட்ட நல்ல மாதிரி பேசலாம். இப்படி ஆள்கிட்டலாம் எப்படி பேச முடியும்? என்ன கேட்டியா? உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். வாங்க இப்போ வாங்க, விட்டு அடிக்கிற பாருங்க. என்னது உங்க அப்பா யாரு? எங்கள் ஆத்தாளுக்கு புருஷன். ஆடி மாப்பிள்ளை எங்ககிட்டே வா. உங்க ஆத்தா யாரு? எங்கள் அப்பன் பொண்டாட்டி. வர்றா அவர் ரெண்டுக்கு நீ என்ன வேணும்? பிரட்டி கேட்குறாராம், அப்படி உருட்டாராம், நம்மளை மிரட்டுறாராம். அடே அப்பா நாங்கெல்லாம் வேற மாதிரி. என்ன கேட்டிய? அவர் ரெண்டுக்கு நீ என்ன வேணும்? மயம் வேணும். நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? புருஷனும் மயனு வேணும். நீயும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டியும் மயனு வேணும். உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மாவுடைய அப்பாவும் எங்க அப்பாவுடைய அப்பாவும் எங்க அண்ணா. என்ன சாமி? இல்லை புரியலையா? சுருக்கமா ஒன்று கேட்கவா? சின்னதாக கேளுங்க. ஓ மகமுண்டாட்டுடைய மாமா மகபுருஷனுடைய கொழுந்தி அம்மையினுடைய மாமனார் சித்தப்ப உனக்கு என்ன